மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி 30 ரூபாய் மேக்ஸ் அமைப்புடன். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபரை உச்சநீதிமன்றம் இடைநிறுத்தியதால் கடும் அரசியல் அதிர்வு. ரணில் தலைமையில் இன்று மாலை அவசரமாக கூடிய அமைச்சரவை. நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஸ்ரீலங்காவின் முப்படையினருக்கும் அரச தலைவர் அழைப்பு. 22ஆம் திருத்தமூடாக தேர்தல் ஒத்திவைக்கப்படலாம் என ஐயம். கொரோனா கால பலவந்த தகனங்களுக்கு மன்னிப்பு கோருவது கண்துடைப்பு. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அனைத்து முஸ்லிம் உறுப்பினர்களும் கண்டனம். சொந்த அரசியல் விருப்பு வெறுப்புடன் பிரதமர் மோடி இயங்குவதாக குற்றச்சாட்டு. வரவு செலவு திட்டத்தில் மாநிலங்கள் பழிவாங்கப்பட்டதாக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம். 2030 குளிர்கால ஒலிம்பிக் போட்டி வாய்ப்பும் பிரான்சுக்கு கிட்டியது. வெள்ளியன்று ஆரம்பமாகும் ஒலிம்பிக்கின் ஆரம்ப நிகழ்வுகளில் தொடரும் இரகசியம். ஜோ பைடனின் பலவீனங்களை கமலா ஹாரிஸ் மறைத்ததாக ட்ரம்ப் தரப்பு குற்றச்சாட்டு. ட்ரம்ப் ஒரு குற்றவாளி என கமலா ஹாரிஸும் கடும் பதிலடி. தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கை தீவின் வரலாற்றில் பெரும் கரும்புள்ளியாக பதிவாகிய கருப்பு ஜூலை இனச்சங்காரம் இடம்பெற்று 41 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நினைவுகூரல் நிகழ்வுகள் தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறான நிலையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் கருப்பு ஜூலை இனச்சங்கார நினைவேந்தல் இன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி முதல் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன. இந்த ஜூலை வன்முறைகள் இடம்பெற்று இன்றுடன் 41 ஆண்டு நிறைவு பெறுகின்றது. இந்த நிலையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கருப்பு ஜூலை நினைவு தினம் உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பொது தூபிக்கு முன்னால் கருப்பு ஜூலை நினைவுருவ படத்திற்கு மாணவர்களால் ஈகை சுடரேற்றப்பட்டதுடன் மலரஞ்சலியுடன் அகவணக்கம் செலுத்தப்பட்டது. 1983 கருப்பு ஜூலை வாரத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பான நினைவுரையும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இதன் பொழுது பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்களால் கருப்பு கொடியேற்றப்பட்டிருந்தது. இதேவேளை இலங்கை சிறைகளிலும் தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு காலகட்டங்களில் சாவினை தழுவிய தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வானது தமிழின வரலாற்றில் என்றுமே மறக்க முடியாத வெலிக்கடை சிறை படுகொலை இடம்பெற்ற நாளான நாளைய தினம் மாலை 3:05 மணிக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. உறவுகளை உணர்வுபூர்வமாக நினைவு கூறும் இந்த நிகழ்வில் அனைத்து தரப்பினரையும் கலந்து கொள்ளுமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழ் மக்களின் விடுதலையை வலியுறுத்தி பிரான்சின் தலைநகர் பாரிஸிலிருந்து புனித விடுதலை பயணம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளது. தமிழர் அன்பர கூடுகை எனும் தொனிப்பொருளில் அருட்தந்தை கில்லரி கிரகரி வெல்லம் தலைமையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி புனித விடுதலை பயணம் ஆரம்பமாக உள்ளது. இந்த விடுதலை பயணமானது தொடர்ந்து 4 நாட்கள் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களை இலக்கு வைத்து சிங்கள பேரினவாத சக்திகளால் மேற்கொள்ளப்பட்ட கருப்பு ஜூலை இனச்சங்கார கொடூர செயல்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்காது காணப்படுவது போல தமிழர்கள் கட்டமைக்கப்பட்ட ஒடுக்கு முறைக்குள்ளேயே வாழ்ந்து வருவதாக தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களை ஆயுதமேந்தி போராட வைத்த சிங்கள பேரினவாத குழுக்கள் மேற்கொண்ட திட்டமிட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் மன்னிப்பு கோரினாலும் அது தமிழர்களுக்குரிய தீர்வாக அமையாது என சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். மிகப்பெரிய ஒரு களத்தை உருவாக்கிய பெருமையும் அது சிங்கள ஆட்சியாளர்களையே சாரும். அதனால் தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். ஏன் தமிழர்கள் ஆயுதம் தூக்கினார்கள், ஏன் தமிழர்கள் ஆயுதங்களோடு போராடினார்கள் என்று பலரும் என்று கேட்கிறார்கள். ஆனால் 1983ஆம் ஆண்டிலே ஏதுமற்ற அப்பாவிகள் மீது இவ்வாறான கொடூரமான தாக்குதல் கொழும்பிலே அரசாங்கத்தினுடைய படைகள் பார்த்திருக்க நடைபெற்ற பொழுது கூட யாரும் தடுக்கவில்லை. இதனை இந்தியாவினுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற பத்திரிகை அந்த நேரம் ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களை கேட்டார்கள்.
உங்களுடைய படைகள் பார்த்து கொண்டிருந்தார்களே, சிங்களவர்கள் தமிழர்களை தாக்கி எரிக்கிற பொழுது என்று கேட்ட பொழுது ஜே.ஆர். ஜெயவர்தன எகத்தாளமாக சொன்னார், அது அந்த படைகளிடம் இருந்தது தமிழர்களை கொல்ல வேண்டும் என்கிற ஒரு மனநிலை. அதனால் அவர்கள் சிங்களவர்கள் தமிழர்களை கொல்லுகிற பொழுது அவர்கள் அதை கவனத்திலே கொள்ளவில்லை என்று சொன்னார். மிக மோசமான பதில்களாக அந்த நேரம் இருந்தது. யாழ்ப்பாணத்தவர்கள் சாவது அது சிங்கள மக்களுக்கு மகிழ்ச்சியானது என்று இன்னும் அதனை ஊக்கமளித்தார். கொழும்பிலே ஊரடங்கு சட்டம், தொடர்ந்து பல மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டங்களை கொண்டு வந்து மலையகத்திலேயும் கொண்டு வந்து மரியாத அப்பாவி தமிழர்களாக இருந்த மலையக தமிழர்கள் மீது இந்த படுகொலை செய்யப்பட்டு கட்டாயப்படுத்தி கப்பல்களில் ஏற்றி வடக்கிற்கு அவர்கள் அனுப்பப்பட்ட வரலாறு இந்த மண்ணில் இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் சர்வதேச சமூகத்தை இப்பொழுதும் கேட்கிறோம். 1983களில் இருந்து இங்கு நடைபெற்றது மட்டுமல்ல, 1954களில் இருந்து இந்த இனப்படுகொலை என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்டு எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு நாங்கள் இன்று எங்களுடைய மண்ணிலே கூட இரண்டாந்தர பிரஜைகளாக மூன்றாந்தர பிரஜைகளாக வடக்கிலே மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது இந்த படுகொலைகளுக்கூடாகவே நடைபெற்றது. இப்பொழுதும் நாங்கள் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள் தொடர்ந்தும் இந்த இனப்படுகொலை தமிழர்கள் மீது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ் சமூகத்தினர் மத்தியில் சீரழிவுகளை தூண்டி அவர்களை தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் தமது காலடிக்குள் வைத்திருப்பதற்கு தமிழர் தாயகத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு முயற்சிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் செயற்கை நுண்ணறிவில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மாணவர்களை உள்வாங்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். பணியாற்றுகின்ற படைகளும் போலீசாரும் அங்கிருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், சமூக சீரழிவில் ஈடுபடுகின்ற இளைஞர்கள் யுவதிகளை பெரிய அளவில் எதிர்பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு தேவைப்படுகின்ற விடயம் தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் ஒழுக்கமற்றவர்களாக, பண்பற்றவர்களாக, வன்முறை எண்ணம் கொண்டவர்களாக, குற்றமிழைத்தவர்களாக, குற்றவாளிகளாக அவர்கள் இனங்காணப்படுகின்ற பொழுதுதான் அவர்கள் இருக்கையிலே இருந்து கொண்டு இந்த குற்றவாளிகளை தங்களுடைய காலடிக்குள் வைத்துக் கொண்டு இந்த சமூகத்தை தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையிலே தங்களுடைய காலடிக்குள் வைத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலை இருக்கிற வரைக்கும் ஒரு பொழுதும் இந்த நாடு இந்த உலகத்தோடு இந்த நவீன செயற்கை நுண்ணறிவு துறை சார்ந்த விடயத்திலே முன்னேற முடியாது என்பது எங்களுடைய வலுவான கருத்து. ஆகவே வெறுமனே சிங்களவர்கள் மட்டும், சிங்கள சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மாத்திரம் ஒழுக்கமானவர்களாக நட்பண்புள்ளவர்களாக வளர்ந்தால் போதும், அவர்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு இந்த நாட்டை நீங்கள் கட்டியெழுப்பி விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்களை போன்ற அடிமுட்டாள்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. தமிழ் மாணவர்களையும் சிங்கள முஸ்லீம் மாணவர்களையும் தமிழ் சமூகத்தையும் முஸ்லீம் சமூகத்தையும் ஒரு முழுமையான அடக்குமுறைக்குள் வைத்துக் கொண்டு அந்த சமூகத்தில் இருந்து ஒரு ஆக்கபூர்வமான முன்னேற்றகரமான செயல்பாடுகளுக்கு இடமளிக்காமல் ஒடுக்குமுறைக்குள் வைத்துக் கொண்டு இந்த நாட்டை நீங்கள் கட்டியெழுப்ப முடியாது. ஆகவே நீங்கள் முதலிலே நீங்கள் இந்த விடயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிற்குள் வாழுகின்ற சமூகங்கள் அனைத்தும் ஐக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய ஒரு புறச்சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே இனவாதத்துக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அந்த இனவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இலங்கையினுடைய ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும். ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு எங்களை பொறுத்தவரையிலே ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த சமஷ்டி அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்களதும் முஸ்லிம் மக்களதும் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த சமத்துவமான ஒரு சூழல் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அதனூடாக மாத்திரம்தான் இந்த நாட்டை நீங்கள் ஆரோக்கியமான வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். கோவிட் தொற்றினால் உயிரிழந்த நிலையில் கட்டாய தகனம் செய்யும் தீர்மானத்தை மேற்கொண்டவர்களின் பெயர்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். தகனம் செய்யப்பட்ட முஸ்லிம் மக்களின் விவரங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் பின்னடிப்பதாக இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். அந்த பட்டியலை தாம் கோரிய போது அவ்வாறான விவரங்கள் தம்மிடம் இல்லை என சுகாதார அமைச்சு கூறியதாக இன்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்டாயப்படுத்தி தகனம் செய்யப்பட்டவர்களின் விவரங்களை கோரி நான் கேள்வியொன்றையும் முன்வைத்தேன். அந்த விவரங்கள் இல்லை என சுகாதார அமைச்சு கூறுகின்றது. இது முற்றுமுழுதாக தகவல்களை மூடிமறைக்கும் நடவடிக்கையாகும். எமக்கு விவரங்கள் தேவை. எத்தனை பேரை நீங்கள் தகனம் செய்தீர்கள்? ஏன் அவர்களை தகனம் செய்தீர்கள்? தகனம் செய்யும் போது அருகில் இருந்தவர்கள் யார்? அனைத்தையும் செய்துவிட்டு தற்போது மன்னிப்பு கோருகின்றீர்கள். குறைந்தபட்சம் இந்த விவரங்களையாவது கொடுக்க வேண்டும். நேற்றைய அமைச்சர்
அமைச்சரவை தீர்மானம் மூலம் கட்டாயப்படுத்தி தகனம் செய்ததை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது. கட்டாயப்படுத்தி என்பது தெளிவாக நினைத்த மாத்திரத்தில் செய்யப்பட்ட ஒரு விடயம். இது ஆணைக்குழுவின் அறிக்கை தவறினால் ஏற்பட்ட ஒன்றுமல்ல. அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆகவே இதனை செய்தது யார் என்பதனையும் வெளிப்படுத்த வேண்டும். அந்த அரசியல் தலைவர்கள் யார் என்பதை கூற வேண்டும். COVID-19 பரவிய காலப்பகுதியில் உடற்தகனம் மற்றும் உடல் அடக்கம் செய்வது தொடர்பாக உலக சுகாதார ஸ்தாபனம் வழிகாட்டல்களை வழங்கியிருந்தது. அந்த வழிகாட்டலை அன்று இருந்த ஜனாதிபதி உட்பட அமைச்சரவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது நியமிக்கப்பட்ட சன்ன பெரேரா தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவும் கோட்டாபய ராஜபக்சவுக்கு தேவையான பரிந்துரையையே வழங்கியது. ஆகவே உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பரிந்துரைகளை நிராகரித்த நபர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும். கட்டாய தகனத்தை செய்தவர்கள் யார்? இதற்கு இவர்களே பொறுப்பானவர்கள் என அந்த நபர்களின் பெயர்களை முன்வையுங்கள் என்றே நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்து நீதி அமைச்சர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஆகியோர் தீர்மானம் மேற்கொண்ட அமைச்சரவையில் இருந்தவர்கள் விஞ்ஞான ரீதியாக இல்லாமல் இந்த தீர்மானத்தை எடுத்தபோது நாம் தொடர்ச்சியாக போராடிய போது அன்று இருந்த ஜனாதிபதி அதில் செல்வாக்கு செலுத்துவதற்கு இடமளித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. மறுபுறம் தவறை செய்தவர்கள் யார் என்பதை கூற மறுக்கின்றனர். திரைப்படத்தில் வருவது போன்று ராஜபக்சக்களை பாதுகாப்பதற்கு செய்யப்படும் விடயமே இது. இலங்கையில் கொரோனா தொற்று காலத்தில் கட்டாய உடற்தகன கொள்கையால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகங்களிடம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மன்னிப்பு கோரி பிரச்சனையிலிருந்து தப்பியோட முயற்சிக்க கூடாது என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட முஸ்லிம் மக்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். கோவிட் தொற்று நோய் நிலவிய காலப்பகுதியில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட கட்டாய தகன கொள்கைக்கு மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு சிறந்த விடயம். இந்த தீர்மானத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் ஆதரவளித்தனர். இதன் மூலம் முஸ்லிம் மக்களின் சமய கலாச்சார உரிமைகள் முற்றாக மீறப்பட்டன. நாட்டில் இனவாதமும் மதவாதமும் முன்னெடுக்கப்பட்டன. முஸ்லிம்களை இலக்கு வைத்து அடக்கமா தகனமா என்ற விவகாரம் தொடர்பில் கோட்டாபய ராஜபக்சவின் அமைச்சரவை தவறான தீர்மானத்தை எடுத்தது. இந்த தீர்மானம் எந்த நபரின் அறிக்கையின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது? இது தொடர்பாக ஆலோசனை வழங்கியது யார்? இந்த ஆலோசனை தொடர்பாக அரசியல் தலைமைகள் பரிசீலித்து ஆராய்ந்து பார்த்ததன் காரணம் என்ன போன்ற விடயங்கள் தொடர்பான காரணங்கள் முன்வைக்க வேண்டும். அதிகாரிகளின் கூற்றுப்படி உலக சுகாதார ஸ்தாபனத்தின் ஆலோசனைகளை கைவிட்டு முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இவ்வாறான குற்றச்செயல்களை செய்ய தவறான தீர்மானங்களை எடுத்தவர்களை வெளிப்படுத்தி தகனமா அடக்கமா விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையிலிருந்து தப்பியோட முயற்சிக்க வேண்டாம். கோவிட் காலத்தில் உயிரிழந்த முஸ்லிம் மக்களின் உடல்களை கட்டாய தகனம் செய்ய வேண்டும் என்ற கொள்கையை பின்பற்றியமை தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் மன்னிப்பு கோரியமை தேர்தல் கால நாடகம் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. தேர்தல் நெருங்கும் போது மக்களை ஏமாற்றுவதற்காக இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற போதிலும் முஸ்லிம் சமூகம் தற்போதைய அரசாங்கம் தெளிவான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று ஆற்றிய உரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எப்ரான் மக்ரூப் சுட்டிக்காட்டியுள்ளார். மாற்றுவதற்காக இப்படியான செயற்பாடுகளை தொடர்ச்சியாக இவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று எங்களுடைய முஸ்லிம் சமூகம் மிகவும் தெளிவாக இருக்கின்றது என்பதை இவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த COVID-19 தொற்றின் மூலமாக 276 முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் பலவத்கரமாக தகனம் செய்யப்பட்டது. அந்த செயற்பாட்டின் மூலமாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் துடித்தார்கள், கண்ணீர் சிந்தினார்கள், கதறி அழுதார்கள். முஸ்லிம் மக்களுடைய மிகுந்த மன வேதனையை அடைந்த ஒரு நிலையாக அந்த தருணத்தை நாங்கள் ஞாபகம் ஊட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, பலரும் மன உளைச்சல்களுக்கு ஆளானார்கள். அரசாங்கம் இந்த இழிவான செயலை கடுமையாக கடைபிடித்து அந்த நேரத்தில் அவர்கள் முன்னெடுத்தார்கள். குறிப்பாக கோட்டாபே அரசாங்கம் வேண்டுமென்று பலவந்த ஜனாசா எரிப்பு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக இந்த கண் துடைக்கின்ற சில கமிடியர்களுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி இதை கூட அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு நிலையாக அவர்கள் இந்த இடத்திலே காட்டிக்கொண்டார்கள். குறிப்பாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியும் அதிலே இருக்கின்ற அமைச்சர்களும் அந்த கமிடியர்களுடைய பரிந்துணர்வை சரியென்று ஜனாசாக்களை எரிக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டார். இது முற்றும் முழுதான பொய்யான தகவல் என்பதை நாங்கள் புரிந்திருக்கின்றோம். இன்று நீதிமன்றத்தினால் இன்று இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று தெரிய வந்த போதிலும் இன்னும் இது சம்பந்தமான நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படவில்லை. குறிப்பாக அண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த பார்லமென்றத்துக்கு வந்து இந்த பார்லமெண்ட்
பாராளுமன்றத்திலே ராஜபக்ஷ அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போன்ற ஒரு பேச்சை இந்த இடத்திலே பேசினார்கள். யார் இதற்கு பிரதான காரணம் என்பதை இன்று மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். முஸ்லிம்களை வேதனைக்குள்ளேயாக்கின ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் இந்த விடயத்திலே தேர்தல் வருகின்ற காரணத்தினால் மீண்டும் இதை கொண்டு வந்து மீண்டும் எங்களுடைய சமுதாயத்தை ஏமாற்றுகின்ற நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டுகின்றார்கள். ஆகையால் இதனை உடன் நிறுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகம் மிகவும் தெளிவாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் நாட்டிலே மூலை முடுக்கிலே இருக்கின்ற முஸ்லிம்கள் வாழுகின்ற எல்லா வீடு வீடாக சென்று அவர்களுடைய காலிலே மன்றாடி மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிக்க முடியாத ஒரு செயற்பாடாகத்தான் இன்று முஸ்லிம் சமூகம் இந்த விடயத்தை பார்க்கின்றது என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இலங்கையில் கொரோனா தொற்று காலத்தில் கட்டாய உடற்தகன கொள்கையால் பாதிக்கப்பட்ட சமூகங்களிடம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மன்னிப்பு கோரியுள்ளமை சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக கட்டாய உடற்தகனத்திற்கு எதிரான தேசிய அமைப்பின் தலைவர் முகமது பஸ்லி தெரிவித்துள்ளார். அதேநேரம் ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம் மக்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் குறித்த மன்னிப்பு கோரும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக முகமது பஸ்லி ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்று பரவிய காலப்பகுதியில் சிகிச்சை முகாமைத்துவம் தொடர்பாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சால் வெளியிடப்பட்ட வழிகாட்டல்களில் குறிப்பிட்டவாறு வைரஸ் தொற்று ஏற்பட்டு உயிரிழந்த நபர்களின் பூத உடல்களை அடக்கம் செய்வதற்கான பொறிமுறையாக உடற்தகன முறை விதந்துரைக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய கொரோனா தொற்றுக்குள்ளாகிய 297 முஸ்லிம்களின் பூத உடல்கள் தகனம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் கட்டாய உடற்தகன கொள்கையால் பாதிக்கப்பட்ட சமூகங்களிடம் ஸ்ரீலங்கா அரசு மன்னிப்பு கோருவதாக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் மன்னிப்பு கோருவது தொடர்பான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என கட்டாய உடற்தகனத்திற்கு எதிரான தேசிய அமைப்பின் தலைவர் முகமது பஸ்லி தெரிவித்துள்ளார். பலாத்காரமாக தகனம் செய்யப்பட்ட அந்த 297 சடலங்களின் உறவினர்களிடம் மன்னிப்பு கோருகிறார்கள் என்று சொல்லி உண்மையிலே மன்னிப்பு கோருவது என்பது இந்த நேரத்தில் ஏன் வர வேண்டும் என்றது ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. அதே நேரம் வந்துட்டு அவங்க மன்னிப்பு கேட்டு மட்டும் போதாது. இந்த சமூகத்தில் எங்கள் அந்த உரிமையை அடக்கிறதுக்கு வேண்டும் என்ற அந்த உரிமையை வந்துட்டு பறித்தார்கள். அதுக்கு முன்னின்று செயற்பட்டவர்களுக்கு சட்ட ரீதியாக அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல அவங்களை தண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட தேவை. நாங்கள் அதுக்கு தேவையான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு தேவையான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் என்றதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நாளை அல்லது நாளை மறுதினம் என்று வரும்போது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதியை நிர்ணயிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கும் நேரத்தில் இந்த ஒரு தேவை இவங்களுக்கு ஏன் வந்துச்சு, இப்படி ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு என்ற பிரச்சனை ஒன்று எங்களுக்கு இருக்குது. அதே நேரம் அதை கேள்வியா சமூகத்தை முன்னிறுத்துறோம், சமூகத்துக்கு முன்னுக்கு நாங்கள் வைக்கிறோம் அதை கேள்வியா. அதே நேரம் நாங்கள் முக்கியமாக சொல்றோம் இந்த விஷயத்தில் வந்துட்டு இது வெறுமனே இவங்க மன்னிப்பு கேட்கறது வெறுமனே இந்த அரசாங்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ரணிலின் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக புகட்டுவ அந்த மொட்டு கட்சி, அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சி என்ற அந்த வங்குரோத்து அரசியல்வாதிகள் இன்றைக்கு அவங்களோட அந்த பவரை தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்கிற ஒரு சதி திட்டம், ஆட்களை ஏமாற்றும் ஒரு செயற்பாடு என்பதை தான் வந்துட்டு நாங்கள் இன்னைக்கு தெளிவாக செல்ல வேண்டும். இதேவேளை தற்போது இலங்கையில் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் உடல்களை அடக்கம் செய்வது தொடர்பில் புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட தேவையில்லை எனவும் முகமது பஸ்லி தெரிவித்துள்ளார். ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்களுக்கு விருப்பமான முறையில் தகனம் செய்வதற்கும் அல்லது வந்துட்டு அடக்கிறதற்கும் இந்த நாட்டில் வேறையா விசேடமாக சட்டம் தேவை இல்லை. இதுவரைக்கும் தேவைப்படவில்லை. இதுவரைக்கும் எங்களுக்கு தேவைப்படல. சில நேரங்களில் தகனங்களை சில நேரங்களில் நீதிமன்றங்கள் மூலம் வந்துட்டு தடை செய்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால் வந்துட்டு அந்த ஏதாவது வழக்கில் ஒரு எவிடன்ஸாக வர வேண்டிய சில பாடிஸோட விஷயங்களை வந்து தகனம் செய்வதை தடை செய்து அது எவிடன்ஸாக தேவைப்படும் என்று சொல்லி அடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். தவிர பலாத்காரமாக தகனம் செய்வது என்பதை இங்கே அப்படி ஒன்று நடக்கல. இந்த கடைசியாக இந்த கொரோனா காலத்தில் வந்துட்டு ஒரு துவேசத்தனமாக நடந்து கொண்ட அந்த செயற்பாடை தவிர அதனால இப்படி ஒரு சட்டம் தேவை இல்லை. இது எங்களை இந்த முஸ்லிம் சமூகத்தை என்டர்டெயின் பண்றதுக்கு செய்யறாங்க என்றது எங்களுக்கு விளங்குது. ஆனா அதால வந்து எங்களே என்டர்டெயின் பண்றதுக்கு உங்களுக்கு இயலாது என்ற விஷயத்தை சொல்லிக் கொள்றோம்.
ஸ்ரீலங்காவின் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை அந்த பதவியிலிருந்து இடைநிறுத்தி உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள இடைக்கால தடை உத்தரவு தொடர்பாக சட்ட அம்சங்களை ஆழமாக ஆராய்ந்து அடுத்த 2 நாட்களுக்குள் தனது பதிலை அறிவிக்க இன்று அவசரமாக கூடிய ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. தேசபந்து தென்னக்கோன் காவல்துறை அதிபர் பதவியில் கடமையாற்றுவதற்கும் செயற்படுவதற்கும் இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் இன்று தடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. தென்னக்கோனை காவல்துறை அதிபராக நியமித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உட்பட பல தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட 9 மனுக்களை தொடர்வதற்கு அனுமதி வழங்கியதை அடுத்தே உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால உத்தரவில் காவல்துறை அதிபர் பதவிக்கு பொருத்தமான ஒருவரை நியமிக்குமாறும் உச்சநீதிமன்றம் ஜனாதிபதிக்கு உத்தரவிட்டிருந்தது. இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் இன்று மாலை விசேட அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிபர் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்று பிற்பகலே கிடைத்துள்ளதால் அது தொடர்பான சட்ட சிக்கல்கள் குறித்து ஆழமாக ஆய்வு செய்ய போதிய கால அவகாசம் தேவை என்றும் அமைச்சரவை கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இதன்படி அமைச்சரவையின் பதிலை இன்னும் 2 நாட்களில் அறிவிப்பதே மிகவும் பொருத்தமானது என ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபராக தேசபந்து தென்னக்கோன் நீடிப்பாராயின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான நீதி மற்றும் நியாயத்தை காவல்துறையினரின் விசாரணைகளில் இருந்து எதிர்பார்க்க முடியாது என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை இஸ்ரேல் காமினி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபர் பதவியில் இருந்து தேசபந்து தென்னக்கோன் உச்ச நீதிமன்றத்தால் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறித்து கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். இந்த வழக்கில் கர்தினாலும் மனுதாரராக முன்னிலையாகி ஒருவர் இந்த தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலை தடுப்பதற்கான கட்டுப்பாடுகளை புறந்தள்ளியதால் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஒழுக்காற்று விசாரணை முன்னெடுக்கப்பட்டதாக ஊடகங்களில் சில காலங்களுக்கு முன்னர் செய்திகள் வெளியாகியிருந்தன. எனினும் ஒழுக்காற்று விசாரணைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை. சரியான முறையில் ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்டிருக்குமாயின் தேசபந்து தென்னக்கோன் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு நடைபெறவில்லை. ஒழுக்காற்று விசாரணையை நடத்துவதற்கு நியமிக்கப்பட்ட குழுவில் இருந்தவர்கள் தேசபந்து தென்னக்கோனை விட கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகள். ஆகவே அந்த விசாரணைகள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவை அல்ல என்பது பல இடங்களில் கூறப்படுகிறது. அதேபோன்று இந்த ஒழுக்காற்று விசாரணை தொடர்பாக அதிருப்தி அடைய முடியாது என்ற கருத்தையும் சமூக வலைதளங்களில் சில நாட்களுக்கு முன்னர் நான் பார்த்தேன். ஆகவே உயிர்த்த ஞாயிறு உட்பட்ட வேறு சில விடயங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு இலக்கான அவ்வாறானது ஒரு நபர் காவல்துறை அதிபர் பதவிக்கு நியமிப்பதானது பொருத்தமற்றது. குறிப்பாக சிறை கைதிகளாக இருந்தவர்களை மிகவும் கொடூரமாக துன்புறுத்தியுள்ளார். அவருக்கு அபராதம் செலுத்தவும் நேரிட்டது. அவ்வாறான ஒருவரிடம் நீதியையும் நியாயத்தையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆணைக்குழுவினால் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்ட ஒருவர் காவல்துறையின் உயர் பதவியில் இருந்து கொண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கூறுவதன் மூலம் நீதி மற்றும் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபராக தேசபந்து தென்னக்கோன் பதவி வகிப்பதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தனது பாதுகாப்பு தொடர்பில் யாரிடம் முறையிடுவது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் உரையாற்றிய போதே சாணக்கியன் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். இன்று போலீஸ் அதிபருடைய விடயம் தொடர்பாக தீர்ப்பொன்று வழங்கியிருக்கு. இந்த போலீஸ் அதிபருக்கு நேற்றைய தினம் நான் ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய பாதுகாப்பு தொடர்பாக கௌரவ பிரதிசபாநாயகர் அவர்களே இந்த போலீஸ் அதிபர் இன்று இல்லை என்று நீதிமன்றம் கொடுத்திருக்கு. அரசியல் தீர்மானத்துக்கு மாறாக ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய விருப்பத்துக்கு அமைவாக ஒரு நியமனத்தை தவறானது என்று உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. கௌரவ பிரதிசபாநாயகர் அவர்களே என்னுடைய பாதுகாப்பு விடயம் தொடர்பாகவும் நான் ஒரு நேற்றைய தினம் ஒரு விடயத்தை மறப்பதும் மன்னிப்பதும் தங்களுக்கு கிடைக்கும் நீதியை பொறுத்தே உள்ளது எனவும் மறப்பதா மன்னிப்பதா என்பதை தாங்களே தீர்மானிப்போம் எனவும் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் தலைவி அமலநாயகி தெரிவித்துள்ளார். சர்வதேசத்திடம் இருந்து ஊடுருவி
சர்வதேசத்தில் இருந்து ஊடுருவி பெறும் சில அமைப்புகள் தமது நிதி ஈட்டலுக்காக தம்மை பயன்படுத்த முனைவதாகவும் உள்ளக பொறிமுறைக்குள் செல்லுமாறு கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவிக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் கேட்பது மரண சான்றிதழ்களையோ இழப்பீடுகளையோ அல்ல என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அத்துடன் தமக்கான நீதியை பெற்றுத்தர சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சில அமைப்புகள் தமக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக தமது போராட்டத்தினை காட்டிக் கொடுக்க முன்வருவதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். மரண சான்றிதழ் எடுக்கணும்டா கொண்டு வராரு, அதுக்கு பதில் இல்லாம நாங்க அப்படி மரண சான்றிதழ் எடுக்கிறது எங்களுக்கு தேவை. நீதியான விசாரணை எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றது எங்களுக்கு தேவை. அப்ப இதை தீர்மானிக்கிறதுக்கும் அடுத்த சந்ததியை உருவாக்குறதுக்கும் நாங்க இன்றைக்கு ரோட்ல நிக்கிறோம் அடுத்த சந்ததிக்காகத்தான். எங்களோட பிள்ளைகள் எங்களோட சந்ததிகள் எங்களோட இனம் இன்னும் ஒரு தரம் காணாமலாக்கப்படக்கூடாது, இந்த ஒரு யுத்த அழிவுக்குள்ள உட்படுத்தப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்க இன்றைக்கு தெருவில் நிக்கிறோம். இதை சில நிறுவனங்கள் நிதி திரட்டு நிறுவனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை கொண்டு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளக்கூடாது. நீங்க உங்களோட தேவைக்காக நிதி எடுப்பதற்காக எது வேணுமென்றாலும் செய்யலாம் என்று இந்த தாய்மார் உணர்வுகளையும் அவர்கள் உயிர்களையும் நீங்க அந்த அளவுக்கு இழிவாக நினைக்க வேண்டாம். நீங்க நிறுவனங்களுக்கு நிதி எடுப்பதற்கு பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கு, அதுகளுக்கு எடுங்க. எங்களோட உணர்வுகளோட நாங்க மறக்கிறதும் மன்னிக்கிறதும் சில அமைப்புகள் எங்களை கூப்பிட்டு வச்சு கருத்தரங்கள் செய்யறாங்க. இதை மறக்கணும், மன்னிக்க வேணும், இதை கடந்து போகணும், அடுத்த சந்ததி ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வரணும் என்று சொல்லி நீங்க கேட்கறீங்க. எங்களோட மனசுல காயம், எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம நாளாந்து நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் செத்து கொண்டிருக்கிறோம். நாங்க அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம நாங்க என்னட்டு போய் இந்த மறக்கிறது மன்னிக்கிறது எங்களுக்கு கிடைக்கிற நீதியை பொறுத்து இருக்குது. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைத்தால்தான் நாங்க மறக்கிறதா மன்னிக்கலையான்றது நாங்க தான் முடிவெடுக்கிறது. இதுக்கு பின்னால பார்வையாளர்கள் முடிவெடுக்கிற இல்லை. எங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்க தான் முடிவெடுக்க வேணும். நாங்க எவ்வளவு உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலையும் எவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியிலையும் நாங்க இன்றைக்கு சர்வதேசம் வரைக்கும் நாங்க இந்த பிரச்சனையை கொண்டு போய் நிக்கிறோம்டா. சர்வதேசம் இனியும் கண்மூடித்தனமாக இருக்க வேண்டாம். சில அமைப்புகள் சர்வதேசத்துல இருந்து இங்க ஊடுருவி வராங்க, உள்ளக பரிமுறைகளை போங்கன்னு சொல்றாங்க. சில அமைப்புகள் வந்து உள்ளக பரிமுறைகளை போங்கன்னு சொல்றதுக்காக நீங்க யூகேல இருந்து டிக்கெட் போட்டு வாரீங்க. இலங்கையில் உள்ள ஊடகவியலாளர்களுக்கு தபால் மூலம் வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா வெகுசன ஊடக ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். வேலை காரணமாக தேர்தல்கள் இடம்பெறும் போது ஊடகவியலாளர்கள் வாக்களிக்க முடியாத சூழல் காணப்படும் நிலையில் சாந்த பண்டார இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இலங்கையில் 17 தொலைக்காட்சி அலைவரிசைகள் மற்றும் 52 வானொலி அலைவரிசைகள் இருப்பதாக ஸ்ரீலங்கா வெகுஜன ஊடக ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல்கள் இடம்பெறும் போது குறித்த தொலைக்காட்சி, வானொலி உள்ளிட்ட ஊடக நிறுவனங்களில் பணிபுரிவோருக்கு வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என அவர் கூறியுள்ளார். இதனால் ஊடகவியலாளர்களுக்கு தபால் மூலம் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என சாந்த பண்டார கோரியுள்ளார். ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பின் 22வது திருத்த சட்டமூலம் தொடர்பான நாடாளுமன்ற வாக்கெடுப்பின் போது எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்ய வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் கோரியுள்ளார். இந்த திருத்தம் தொடர்பில் பலர் விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் சுமந்திரன் இதனை உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 22வது திருத்தமானது வாக்காளர்களை குழப்புவதற்கான முயற்சி என நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் செயல்முறையை சிக்கலாக்கும் வகையில் இந்த திருத்தம் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த திருத்தச் சட்டம் மூலம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்படுமாயின் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எனவும் அதற்கான திகதியை முடிவு செய்யும் அதிகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பு தினத்துடன் முரண்படும் வகையிலான திகதியை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நிர்ணயிக்கக்கூடும் என MS சுமந்திரன் அச்சம் வெளியிட்டுள்ளார். இலங்கை மக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் உள்ள ஆயுத படையினரை அழைக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதியின் உத்தரவினை பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார்.
இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு மேற்கொண்டு வருகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி எதிர்வரும் சில நாட்களில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கை மக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் உள்ள ஆயுதப்படையினரை அழைக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12ஆம் பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைய ஆயுதம் தாங்கிய படையின் சகல உறுப்பினர்களும் நாடு முழுவதும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த நடைமுறை கடந்த 22ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் என பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ இன்று நாடாளுமன்றில் அறிவித்துள்ளார். இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இடைநிறுத்தப்பட்டுள்ள வேலைத்திட்டங்களை மீள ஆரம்பிப்பதற்கான நிதியை வழங்குவதாக ஜப்பான் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இது தொடர்பான விசேட செய்தியாளர் மாநாடு ஜப்பானிய தூதுவர் மிசுகோ சிகிதா யாகி, ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகாமையின் பிரதானி டெட்சுயா யமாடா மற்றும் ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஆகியோர் தலைமையில் நிதியமைச்சில் இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கு அண்மையில் பயணம் செய்திருந்த ஜப்பானிய பிரதிநிதிகள் தூதுக்குழு இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை வரவேற்றிருந்தது. இதன் காரணமாக ஜப்பான் நிதியுதவியின் கீழ் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு பின்னர் பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க எதிர்பார்த்திருப்பதாக அந்த தூதுக்குழுவின் தலைவர் இசுமி கிரோடோ தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது குறித்த திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான நிதியை ஜப்பான் வழங்குவதாக இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் இலங்கை மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான அபிவிருத்தி மற்றும் ஒத்துழைப்பை புதிய விதத்தில் மீள ஆரம்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை இளைஞர்கள் தொழில் தேடி வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு மாறாக உள்நாட்டிலேயே இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சரியான திட்டத்தை எதிர்வரும் 10 வருடங்களுக்குள் செயற்படுத்த உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்தார். அவ்வாறு செய்யாவிட்டால் கல்விக்காக பெருமளவு பணத்தை செலவு செய்யும் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புக்கான பலன் நாட்டிற்கு கிடைக்காது போகும் என கம்பகா பண்டார்நாயக்க கல்லூரியின் 106வது நிறைவு தினத்தை முன்னிட்டு இடம்பெற்ற நிகழ்வில் அவர் தெரிவித்தார். இன்று நமது இளைஞர்கள் வேலை தேடி அமெரிக்கா, துபாய், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு செல்கின்றனர். அந்த நாடுகளில் உள்ள நிலை ஏன் இலங்கையில் உருவாக்கப்படவில்லை என்று கேட்க வேண்டும். அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாட்டை முன்னோக்கி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இல்லையேல் இந்த கல்வியால் நாட்டிற்கு எந்த பலனும் கிடைக்காது. அப்படியானால் நாம் எப்போதும் வறிய நாடாகவே இருக்க வேண்டும். அடுத்த 10 ஆண்டுகளில் திட்டமிட்டு செயற்பட வேண்டும். அந்த பொருளாதார பரிமாற்றத்திற்கு தேவையான சட்டங்களை கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஏற்றுமதி பொருளாதாரம் வலுப்பெற்று உலக சந்தையை வெல்ல வேண்டும். தேரவாத பௌத்தம் இருக்கும் முக்கிய நாடுகளாக இலங்கை, பர்மா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் உள்ளன. மியான்மர் பழைய முறைமைக்குள் சிக்கியிருக்கிறது. ஆனால் புதிய முறைப்படி முன்னோக்கி செல்வதால் தாய்லாந்து விரிவான முன்னேற்றம் கண்டுள்ளது. எனவே தேரவாத பௌத்தத்தை பாதுகாத்த நாமே எமது நாடு எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். தாய்லாந்தை போன்று பௌத்த சூழலில் உலக சந்தையை நாம் வெல்ல வேண்டும். நாம் அனைவரும் எதிர்காலத்தை பார்த்து பணியாற்ற வேண்டும். புதிய பொருளாதாரம் உருவாக்கப்படும் போது தொழில் பிரச்சினை தீர்ந்து இலங்கையில் தங்கக்கூடிய சூழல் உருவாகும். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் திகாமடுல்ல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான HM முகமது ஹரீஸின் முயற்சியின் பயனாக ஜனாதிபதியின் விசேட நிதி ஒதுக்கீட்டில் சம்மாந்துறை கல்வி வெளிய சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய கல்லூரியில் நிர்மாணிக்கப்பட உள்ள வரவேற்பு கோபுரத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய கல்லூரி அதிபர் MD முகமது ஜனூஃபர் தலைமையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு பாலமீன் மடுவில் 17 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் பல் மருத்துவ பிரிவை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மக்கள் பாவனைக்காக இன்று திறந்து வைத்துள்ளார். குறித்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் SV ஆலேந்திரன் உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.
அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக காவல் பிரிவிற்குட்பட்டு மாமாங்கப்பிள்ளையார் ஆலயத்தை அண்டிய கடற்கரை பகுதியில் குறித்த பகுதியில் விளையாட்டில் ஈடுபட்டவர்களால் ரிவோல்வர் ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கியானது நெகிழி எனப்படும் பிளாஸ்டிக் குழாய் ஒன்றில் கிரீஸ் திரவம் விட்டு புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கி 2 தோட்டாக்களுடன் இயங்கு நிலையில் காணப்படுவதுடன் ஜெர்மனி நாட்டு தயாரிப்பில் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. சம்மாந்துறை பிரதேச செயலக பிரிவில் கடந்த வருட பிற்பகுதியில் யானை மற்றும் வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட 80 பயனாளிகளுக்கு சுமார் 6 மில்லியன் நஷ்டஈடு கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வானது சம்மாந்துறை பிரதேச செயலாளர் SL முகமது ஹனீபா தலைமையில் தேசிய அனர்த்த நிவாரண சேவை உத்தியோகர் MSM அசாருதீன் ஒழுங்குபடுத்தலின் கீழ் சம்மாந்துறை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபரை உச்சநீதிமன்றம் இடைநிறுத்தியதால் கடும் அரசியல் அதிர்வு. ரணில் தலைமையில் இன்று மாலை அவசரமாக கூடிய அமைச்சரவை. நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஸ்ரீலங்காவின் முப்படையினருக்கும் அரச தலைவர் அழைப்பு. 22ஆம் திருத்தமூடாக தேர்தல் ஒத்திவைக்கப்படலாம் என ஐயம். கொரோனா கால பலவந்த தகனங்களுக்கு மன்னிப்பு கோருவது கண்துடைப்பு. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அனைத்து முஸ்லிம் உறுப்பினர்களும் கண்டனம். சொந்த அரசியல் விருப்பு வெறுப்புடன் பிரதமர் மோடி இயங்குவதாக குற்றச்சாட்டு. வரவு செலவு திட்டத்தில் மாநிலங்கள் பழிவாங்கப்பட்டதாக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம். 2030 குளிர்கால ஒலிம்பிக் போட்டி வாய்ப்பும் பிரான்சுக்கு கிட்டியது. வெள்ளியன்று ஆரம்பமாகும் ஒலிம்பிக்கின் ஆரம்ப நிகழ்வுகளில் தொடரும் இரகசியம். ஜோ பைடனின் பலவீனங்களை கமலா ஹாரிஸ் மறைத்ததாக ட்ரம்ப் தரப்பு குற்றச்சாட்டு. ட்ரம்ப் ஒரு குற்றவாளி என கமலா ஹாரிஸும் கடும் பதிலடி. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற மது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.